வணக்கம், நான் தான் உங்க பாலாஜி மணிக்குமரன் BB8Tech சேனல்ல இருந்து. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாங்க, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும் போது இந்த ட்ரிக்கை நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து ஒரு ட்ரிக்குங்கிறது ஒரு டிப்னு சொல்லலாம். என்னன்னா, இப்போதைக்கு நிறைய பிசினஸ் கம்யூனிகேஷன் ஆகட்டும், நிறைய கம்யூனிகேஷன் ஆசெட்ஸ் ஆகட்டும் வாட்ஸ்அப் மூலமா நடக்குது. அதுல வந்து நீங்க டைப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாங்க. நீங்க நிறைய எமோஜிஸ் யூஸ் பண்ணலாம், அல்லது ஏதாச்சும் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க சென்ட்னு கொடுப்பீங்க. சென்ட்னு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நீங்க எப்படி பாத்தீங்களோ அதே மாதிரி அங்க இருக்கும்னு சொல்ல முடியாது. இது ஒரு விஷயங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க ஒருத்தருக்கு டைப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குரூப்பா இருக்கலாம், அல்லது ஒரு பர்சனுக்கு இருக்கலாம். நீங்க டைப் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு வந்து டைப்பிங் அப்படின்னு காமிக்கும். அப்ப அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நீங்க ஏதோ டைப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்டுக்காக வெயிட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி சிச்சுவேஷனை எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அந்த குரூப்ல நீங்க உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அல்லது உங்ககிட்டே 2 வாட்ஸ்அப் நம்பர் இருக்குன்னா அந்த குரூப்ல அந்த 2 வாட்ஸ்அப் நம்பரையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நீங்க ஏதாச்சும் ஒரு பெரிய கான்வர்சேஷன் டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது நீங்க ஒரு கான்வர்சேஷனை ஃபார்வர்ட் பண்ணி பார்த்து அது எப்படி ஃபார்வர்ட் ஆகுது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் குரூப்பை அதுக்காக நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் கண்டென்ட் வருது, அந்த கண்டென்ட் உங்களுக்கு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் ஆகும்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா கூட இந்த பர்டிகுலர் குரூப்க்கு நீங்க ஃபார்வர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதுல இருந்து எப்போ வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த பர்சனல் குரூப் நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னாங்க, சம்டைம் நீங்க ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் நீங்க டைப் பண்ணிட்டு நீங்க சென்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். அதுல ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் வந்து நீங்க அனுப்பிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக் வந்து நீங்க ஸ்டார் மார்க் அல்லது ஆஸ்டெரிக்ஸ் போட்டு ஏதாச்சும் மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். இதை வந்து இப்படி படிங்க அப்படின்ட்டு, அல்லது அதை அப்படியே டெலிட் பண்ணிட்டு திரும்பியும் நீங்க அதை ரீவொர்க் பண்ணி அனுப்புற மாதிரி ஆகும். ஓகேங்களா? இது எல்லாமே நீங்க இந்த பர்சனல் குரூப்ல நீங்க எடிட் பண்ணி அதை ப்ரூஃப் பார்த்துட்டு அனுப்புறது மூலமா இதை இன்னும் நீங்க பெட்டரா மேனேஜ் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ இந்த டிப் தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஓகே, இதே மாதிரி இன்னும் பல டிப்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ நம்ம வீடியோ போட்டோன்னே உடனுக்குடன் உங்களுக்கு தெரியறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க பாலாஜி மணிக்குமரன். டேக் கேர். காட்ஸ் ஸ்பீட்.